Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்காத விடியா நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. மேலும் அவர்களது ஊதியத்தில் தேவையின்றி பிடித்தம் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதை கண்டித்து செவ்வாயன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு கூடி தங்களது உழைப்பிற்கு உரிய மாத ஊதியம் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தூய்மை பணியாளர்களின் இந்த போராட்டத்தால் நகரின் பல பகுதிகளில் குப்பைகள் தேக்கமடைந்து விடியா அரசின் தொழிலாளர் விரோத போக்கை வெட்ட வெளிச்சமாக்கியது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு சிதம்பர நகர் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன் கட்டி முடித்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இன்று வரை திறக்கப்படாததால் பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். கட்டி முடிந்து 2 ஆண்டுகளாக ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதால் பராமரிப்பு இன்றி கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்திருப்பதோடு வண்ண பூச்சிகளும் உதிர்ந்து போயின. மேலும் சிதம்பர நகர் பகுதி மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்படாததால் மருத்துவ அவசர தேவைகளுக்கு தச்சநல்லூர் வரை செல்ல வேண்டியுள்ளது. இதனால் குழந்தைகள், முதியோர் மற்றும் நோயாளிகளுக்கு பெரும் சிரமம் அடைவதால் ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. பிரச்சனை கட்டிடம் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. என்ன திறக்க, அண்ணா திறக்க, நாளைக்கு திறக்க, நாளை கழிச்சு திறக்க போற, அவர் இல்லை இவர் இல்லை அப்படி வராங்க, கலெக்டர் வரானுங்கன்னு ஒரு நாள் கடந்து எல்லாம் கும்மி அடிச்சாங்க. பிறகு மாறி ஒருத்தரையும் காணும். இது வரைக்கும் இது திறக்கவும் இல்லை. இதனால மக்களுக்கு சல்லி காசு பிரசனம் எல்லாம் பயன்பட முடியல. ஒரு மண்டையடி தலையடினாலும் இங்கே கிடந்து அங்கே தச்சநல்லூர் ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க டாக்டர் வரதை பார்த்து ஊசி போடுற ஒரு கண்டிஷன் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. விடியா முதல்வர் ஸ்டாலின் தங்களுக்கு பொய் வாக்குறுதி அளித்து ஏமாற்றியதாக நீலகிரி மாவட்ட கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நீலகிரி மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்க நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுவை மாநில கட்டிட பொறியாளர்கள் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர், நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என உதகைக்கு வந்த ஸ்டாலினிடம் மனு அளித்து வலியுறுத்தியதாகவும் அப்போது நிறைவேற்றுவதாக கூறிய அவர் தனது தனிப்பிரிவில் இருந்த மனுவை நிராகரித்ததாக குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் இதனால் தாங்கள் ஏமாற்றமடைந்ததாகவும் குற்றம் சாட்டினர். சீஃப் மினிஸ்டர்கிட்டையும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். அது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி வந்துருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நீலகிரி மக்களே ரொம்ப ஒரு சஃபரிங்கோட இருக்காங்க. மாவட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழ்வாதாரத்துக்கு அப்படின்ற ஒரு இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி நாங்களும் அதே குவாலிஃபிகேஷன் தான் படிச்சிருக்கோம், அதே மாதிரி தான் எல்லாமே இருப்போம். ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருக்கோம். கோவையில் பெய்து வரும் மழைக்கு சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ள நிலையில் தரமான சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறிச்சி 94வது வார்டில் உள்ள GK ஸ்கொயர் பகுதியில் பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் இருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சாலையில் குண்டும் குழியுமாக உள்ள பகுதிகளில் மட்டும் தார் சாலை போடப்படுவதாகவும் தரமான சாலை போடவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அதிமுக மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா நேரில் சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார்.